ஸோ பாருங்கள், நம்மளோட பவர் பேங்க்கில் வந்து சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். ஹலோ கைஸ், நான் நவீன் அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ். கைஸ், இது வந்து என்னோடய பழைய எம்ஐ பவர் பேங்க்கு. ஸோ இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே போட்டு வச்சுருந்ததுனால இது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இதை வந்து ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 20,000 mAh பவர் பேங்கோட கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் பேங்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உள்ளே விட்டு மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். ஸோ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுக்குள்ளே இருந்ததை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது இதில் வந்து 2 பேட்ரி 10,000 mAh இருந்துச்சு. 2 பேட்டரியுமே உப்பி இருந்ததுனால அதை நான் தூக்கி போட்டேன். ஆனால் இதில் இருக்க இந்த போர்டு வந்து நல்லா தான் இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இதை வந்து இந்த மாதிரி மொபைல் பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, மொத்தமாக இந்த மாதிரி 3 மொபைல் பேட்டரி எடுத்திருக்கேன். 3 மொபைல் பேட்டரிலையுமே நான் வந்து வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி வயரை சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்டரியில் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அதாவது ப்ளஸில் ஒரு வயரும் மைனஸில் ஒரு வயரும் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பேட்டரியோட அவுட்புட் லைனில் வர இடத்துல வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட்டுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ்க்கு வந்து பிளாக்கும் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பேட்டரியுமே அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், 3 பேட்டரியுமே இப்போ வந்து மல்டிமீட்டரை வச்சு இந்த 3 பேட்டரிலையும் எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ 20ல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் 3.80 பக்கம் வருது வோல்டேஜ். அப்புறமா இந்த பேட்டரியில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து 4க்கு மேலேயே வருது. அப்புறம் இந்த பேட்டரியில் பார்ப்போம். ஸோ இதுலேயும் 3.70 அளவுக்கு வருது வோல்டேஜ். ஸோ இந்த 3 பேட்டரியுமே நல்லா தான் இருக்குது. இப்போ மல்டிமீட்டரை ஓரமாக வச்சுட்டு இந்த 3 பேட்டரியும் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, இல்லை குளூகன் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து குளூகன்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், 3 பேட்டரியும் ஒட்டிட்டேன் ஒன்று மேலே ஒன்று வச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 பேட்டரியில் இருக்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது 3 பேட்டரியும் ஒன்றா வச்சு பேரலர் பண்ணிக்கிறேன். 3 பேட்டரியில் இருக்க ப்ளஸ்ஸு ஒரு சைடும் 3 பேட்டரியில் இருக்க மைனஸும் ஒரு சைடும் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், 3ஐயும் ஒன்றா வச்சு முறுக்கி விட்டேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்ன வயர் எடுத்துக்கிறேன். இந்த வயர் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸுக்கு வந்து இந்த ஒயிட்டையும் மைனஸ்க்கு வந்து இந்த பிளாக்கையும் வச்சு இதுலேயே வச்சு முறுக்கி விட்டுக்கிறேன். ஸோ முறுக்கிட்டேன். இப்போ வந்து இது இப்படியே இருந்தால் ரெட்டும் பிளாக்கும் மைனஸும் ப்ளஸ்ஸும் டச் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு மேலேயும் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பிடுங்கிட்டு வந்தாலும் பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், 3 பேட்டரியும் வச்சு டேப் பண்ணிட்டேன். அப்புறம் 3 பேட்டரியும் வச்சு பேரலர் பண்ணிட்டேன். இப்போ வந்து 3 பேட்டரிக்கும் காமனாக ஒரு லைன் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ வந்து இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து இந்த பவர் பேங்கில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்க் மாடியூலில் வந்து எந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே போட்டிருக்கோம். கரெக்டாக பாருங்கள், இந்த போர்டில் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். இது வந்து ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே வந்து மைனஸ்னு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மைனஸ்ஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம்.
ஸோ கரெக்டாக பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு ஒயிட்டு அப்புறம் மைனஸ்க்கு வந்து பிளாக்கு வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், பேட்டரியை வந்து இந்த பவர் பேங்க்கில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டரியை வந்து இதுக்குள்ளே வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இந்த பேட்டரி வந்து பவர் பேங்க்கில் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பேனில் வந்து மேலே போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பவர் பேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் எடுதான்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து டைப் சி கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சொருகி விடுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பவர் பேங்க்கில் வந்து சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பவர் பேங்க்லேருந்து மொபைலுக்கு சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். ஸோ இதை பிடுங்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி டைப் ஏ கேபிளை வந்து இதில் போட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஸ்மார்ட் வாட்சில் போடுவோம். ஸோ பாருங்கள், சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மொபைலுக்கு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைப் சி கேபிளை யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை சொருகி விட்டுறேன். இப்போ மொபைலில் சொருகிறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பவர் பேங்க்கில் வந்து சூப்பராக சார்ஜ் ஏறுது. ஸோ பாருங்கள், நம்மளோட இந்த பவர் பேங்க் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. மொபைலுக்கும் சார்ஜ் ஏறுது, அதே மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத், ஸோ இதுங்களுக்கும் நல்லாவே சார்ஜ் ஏறுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பழைய பவர் பேங்க்கை வந்து ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் பவர் பேங்க் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஸோ கீழே போகிறதுனால நமக்கு தான் லாஸ் ஆகும். ஏன்னா இந்த பவர் பேங்க்கில் வந்து அதிகமாக போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி தான் போயிடும். ஆனால் அந்த பவர் பேங்க் மாடியூல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பவர் பேங்க் மாடியூலே வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வரும். நீங்கள் 200 வேஸ்ட் பண்ணுறீங்க. அதே உங்கள்கிட்ட பழைய மொபைல் பேட்டரி இருந்தால் அதை யூஸ் பண்ணி இந்த பவர் பேங்க் வந்து ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள்கிட்ட ஒரு வேளை மொபைல் பேட்டரி இல்லைன்னா எலக்ட்ரானிக் கடையில் இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி கிடைக்கும். ஒரு 2000 mAh பேட்டரி வந்து ஒரு 80 rupees கிட்ட இருக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கேன் 80 rupeesக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேட்டரி வாங்கினீங்கனாலும் அதை யூஸ் பண்ணி இந்த பவர் பேங்க்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.